ஆண்டவரின் வானதூதர்கள் அனைவருமே அவரை போற்றுங்கள். ஆண்டவரின் குரலை கேட்டு அவர் சொற்படி நடக்கும் வலிமை மிக்கோரே அவரை போற்றுங்கள். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவிலே அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்று திருச்சபையிலே மிகவும் முக்கியமாக புனிதர்கள் மிக்கேல், கப்ரியேல், ரஃபாயேல் முதன்மை வானதூதர்களை திருச்சபை நினைவு கூர்ந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகின்றது. உன்னதமான சிறப்பான தூதர்களாக ஆண்டவர் முன்னிலையிலே தங்களுடைய வாழ்க்கையை அமைத்து எல்லா மனிதருக்கும் பாதுகாப்பாகவும் பலமாகவும் இருப்பவர்கள் இந்த முதன்மை வானதூதர்கள். இந்த 3 பேரையும் திருச்சபையிலே சிறப்பாக நினைவு கூறுவதற்கான காரணம், இந்த 3 பேரும் பரிசுத்த வேதாகமத்திலே பல இடங்களிலே தங்களுடைய பெயர்களை நிலைநாட்டியவர்கள். எனவே இன்றைய நாளில் இந்த புனிதர்களை நோக்கி நாங்கள் மன்றாடுவோம். சிறப்பான விதத்திலே பாதுகாப்பையும் பலத்தையும் எங்களுக்கு தர வேண்டும் என்றும், குறிப்பாக பசாசினுடைய தீய எண்ணங்கள் நிறைவேறா வண்ணம் எங்களையும் எங்களுடைய குடும்பங்களையும் இந்த பயங்கரமான நோயினுடைய தாக்கத்திலே இருந்தும் விடுதலை தர வேண்டும் என்றும் இந்த புனிதர்களை நோக்கி இன்றைய பலியில் நாங்கள் சிறப்பாக மன்றாடுவோம். இன்றைய நாளில் நாங்கள் என்னென்ன கருத்துக்களுக்காக சபிக்கிறோமோ அந்த கருத்துக்களையும் மனதிலே சுமப்போம். சிறப்பான விதத்திலே தங்களுடைய சிறப்பான நாட்களை நினைவு கூறுகின்ற பிள்ளைகளையும் ஆண்டவர் தாமே ஆசீர்வதிக்க வேண்டும் என்று மன்றாடுவோம். மேலும் உங்களுடைய சொந்த தேவைகள், கருத்துக்கள், விண்ணப்பங்களையும் ஆண்டவருடைய பாதத்திலே சமர்ப்பித்து இந்த பலியின் வல்லமைக்காக நாங்கள் ஆண்டவரை பார்த்து சபிப்போம். சகோதரர்களே, இந்த தெய்வீகமான திருப்பலியை தகுதியான உள்ளத்தோடு ஒப்புக் கொடுக்க எங்களுடைய பாவங்கள், குறை குற்றங்களை நினைத்து மனம் வருந்தி ஆண்டவரிடத்திலே மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்ளுகின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கனியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. உள்ளம் நொறுங்கி வருந்துவோரை நலமாக்க அனுப்ப பெற்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். பாவிகளை தேடி வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருந்து எங்களுக்காக பரிந்து பேசுகின்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு ஆட்சி உண்டாகுக. உலகினிலே நன்மனத்தோருக்கு அமைதி ஆகுக. உம்மை புகழுகின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். சபிப்போமாக. இறைவா, வான தூதர்களுக்கும் மனிதர்களுக்கும்
அவர்களின் பணிகளை வியத்தகு முறையிலே அமைத்துள்ளீரே. இவ்வாறு அவர்கள் விண்ணகத்திலே உமக்கென்றும் பணி புரிவது போல மண்ணகத்தில் எங்கள் வாழ்வை பாதுகாக்க கனிவுடன் அருள்வீராக. உம்மோடு தூயாவியார் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். பல கோடி பேர் அவர் திருமுன் நின்றார்கள். இறைவாக்கினர் தானியேல் நூலிலிருந்து வாசகம். நான் பார்த்து கொண்டிருக்கையில் அரியணைகள் அமைக்கப்பட்டன. தொன்மை வாய்ந்தவர் அங்கு அமர்ந்தார். அவருடைய ஆடை வெண்பனி போலவும் அவரது தலைமுடி தூய பஞ்சு போலவும் இருந்தன. அவருடைய அரியணை தீ குழந்தாகவும் அதன் சக்கரங்கள் எரிநெருப்பாயும் இருந்தன. அவர் முன்னிலையிலிருந்து நெருப்பிலான ஓடை தோன்றி பாய்ந்தோடி வந்தது. பல்லாயிரம் பேர் அவருக்கு பணிபுரிந்தார்கள். பல கோடி பேர் அவர் முன் நின்றார்கள். நீதிமன்றம் தீர்ப்பு வழங்க அமர்ந்தது. நூல்கள் திறந்து வைக்கப்பட்டன. இரவில் நான் கண்ட காட்சியாவது, வானத்தின் மேகங்கள் மீது மான் மகனைப் போல் ஒருவர் தோன்றினார். இதோ தொய்மை வாய்ந்தவர் அவர் அருகில் வந்தார். அவர் திருமுன் கொண்டு வரப்பட்டார். ஆட்சியுரிமையும் மாட்சியும் அரசும் அவருக்கு கொடுக்கப்பட்டன. எல்லா இனத்தாரும் நாட்டினரும் மொழியினரும் அவரை வழிபட வேண்டும். அவரது ஆட்சியுரிமை என்றும் உள்ளதாகும். அதற்கு முடிவே இராது. அவரது ஆட்சி அழிந்து போகாது. இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதுரை பாடல் பல்லவியாக. ஆண்டவரே, தெய்வங்கள் முன்னிலையில் உம்மை புகழ்வேன். ஆண்டவரே, தெய்வங்கள் முன்னிலையில் உம்மை புகழ்வேன். ஆண்டவரே, தெய்வங்கள் முன்னிலையில் உம்மை புகழ்வேன். ஆண்டவரே, என் முழு மனத்துடன் உமக்கு நன்றி செலுத்துவேன். தெய்வங்கள் முன்னிலையில் உம்மை புகழ்வேன். உம் திருக்கோயிலை நோக்கி திருப்பி உம்மை தாழ்பணிவேன். ஆண்டவரே, தெய்வங்கள் முன்னிலையில் உம்மை புகழ்வேன். உம் பேரன்பையும் உண்மையும் முன்னிட்டு உமது பேருக்கு நன்றி செலுத்துவேன். ஏனெனில் அனைத்துக்கும் மேலாக உமது பேரையும் உமது வாக்கு மேன்மையும் செய்தீர். நான் மன்றாடிய நாளில் எனக்கு செவி சாய்த்தீர். எனது மனதுக்கு வலிமை அளித்தீர். ஆண்டவரே, தெய்வங்கள் முன்னிலையில் உம்மை புகழ்வேன். ஆண்டவரே, நீர் திருவாய் மலர்ந்த சொற்களில் பூல மன்னர்கள் அனைவரும் அதை கேட்டு உம்மை போற்றுவர். ஆண்டவரே, உம் வழிகளை நான் புகழ்ந்து பாடுவேன். ஏனெனில் உமது மாட்சி மிக பெரியது. ஆண்டவரே, தெய்வங்கள் முன்னிலையில் உம்மை புகழ்வேன். ஆண்டவரே, தெய்வங்கள் முன்னிலையில் உம்மை புகழ்வேன். ஆண்டவரின் படைகளே, அவர் திருவிழப்படி நடக்கும் அவர்தம் பணியாளரே, அவரை போற்றுங்கள். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியில் இருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. யோவான் நற்செய்தி அதிகாரம் 1 வாக்கியங்கள் 47 தொடக்கம் 51 வரை. அக்காலத்தில் நத்தனியேல் தம்மிடம் வருவதை இயேசு கண்டு, இவர் உண்மையான இஸ்ரவேலர், கபடற்றவர் என்று அவரை குறித்து கூறினார். நத்தனியேல், என்னை உமக்கு எப்படி தெரியும் என்று அவரிடம் கேட்டார். இயேசு, பிலிப்பு உம்மை கூப்பிடுவதற்கு முன்பு நீர் அத்தி மரத்தின் கீழ் இருந்த போதே
நான் உம்மை கண்டேன் என்று பதில் அளித்தார். நத்தனியேல் அவரை பார்த்த, ரபி, நீர் இறைமகன், நீரே இஸ்ரேல் மக்களின் அரசர் என்றார். அதுக்கு இயேசு, உம்மை அத்திமரத்தின் கீழ் கண்டேன் என்று உம்மிடம் சொன்னதாலா நம்புகிறீர்? இதைவிட பெரியவற்றை காண்பீர் என்றார். மேலும் வானம் திறந்திருப்பதையும் கடவுளின் தூதர்கள் மானிட மகன் மீது ஏறுவதையும் இறங்குவதையும் காண்பீர்கள் என மிக உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று அவரிடம் கூறினார். வாழ்வு தரும் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்று திருச்சபையிலே நாங்கள் மிகவும் முக்கியமாக 3 சிறப்பான புனிதர்களை நினைவு கூறுகிறோம். இந்த 3 புனிதர்களும் கடவுள் முன்னிலையிலே மிகவும் வல்லமையோடு இருப்பவர்கள். இவர்கள் வானதூதர்கள். இந்த வானதூதர்களுக்குள்ளே எல்லாம் மேன்மையான வானதூதர்களாக இவர்கள் பேசப்படுவதற்கான காரணம், இவர்கள் பரிசுத்த வேதாகமத்திலே பல இடங்களிலே தங்களுடைய பெயர்களை நிலைநாட்டியவர்கள். ஒன்று புனித மிக்கேல், அடுத்தது புனித ரஃபாயேல், அடுத்தது புனித கேப்ரியேல். இந்த 3 பேரையும் நாங்கள் பரிசுத்த வேதாகமத்திலே பல இடங்களிலே சந்திக்கிறோம். ஆனால் இந்த 3 பேரும் யார் அப்படின்னு பார்க்கிற போது அதிதூதர்கள் என்று சொல்லப்படுகிறது. ஏராளமான வானதூதர்கள் இருக்கிறார்கள். எங்கள் எல்லாருக்கும் ஒவ்வொரு காவல் தூதர் இருக்கிறார். எங்களுக்கு அருகில் இருந்து கொண்டு எங்களை வழிநடத்துபவர். அவர் எங்களுக்கு பக்கத்தில் இருந்து கொண்டு எங்களுக்கு எது நன்மை, எது தீமை, எது சரியானது, எது பிழையானது என்பதை அவர்கள் தெளிவாக எங்களுக்கு விளங்கப்படுத்தி கொண்டு இருப்பார்கள். அப்படின்னு சொன்னால் எங்களுக்கு பக்கத்திலே ஒவ்வொரு வானதூதர் இருக்கிறார். சின்ன பிள்ளைக்கு பக்கத்தில் சின்ன வானதூதர் இருப்பார், வளர்ந்தவர்களுக்கு பக்கத்தில் வளர்ந்த வானதூதர் இருப்பார், வயதானவர்களுக்கு பக்கத்தில் வயதான வானதூதர்கள் இருப்பார்கள். அவர்கள் எங்களை சிறப்பாக வழிநடத்தி கொண்டு இருப்பவர்கள். இவர்கள் எங்களுக்கு காவலாக அமைந்திருப்பவர்கள். இந்த அனைத்து வானதூதர்களுக்கும் இடையிலே இந்த 3 பேரையும் திருச்சபை ஒரு சேர நினைவு கூறுவதற்கான காரணம் ஒன்று இருக்கிறது. இந்த 3 பேரும் மிகவும் முக்கியமானவர்கள். அதாவது அன்புமிக்க சகோதரர்களே, பரிசுத்த வேதாகமத்திலே நாங்கள் பார்க்கின்ற இந்த 3 பேரும் எவ்வளவு தூரத்துக்கு பிரமாணிக்கமாகவும் ஆண்டவருடைய வேலையை இந்த உலகத்திலே செய்வதற்காகவும் பணிக்கப்பட்டிருந்தார்கள். கபிரியேலை பொறுத்த மட்டும் கபிரியேலை நாங்கள் சந்திக்கிறோம் மங்கள வார்த்தையிலே. கபிரியேல் வானதூதர் தான் இந்த மங்கள வார்த்தை அன்னை மரியாளுக்கு கொடுக்கின்றார். இதே கபிரியேல் வானதூதரை தான் நாங்கள் சக்கரியாவை சந்திப்பதையும் பார்க்கிறோம். இதே கபிரியேல் வானதூதர் தான் சூசிக்கு கனவிலே தோன்றி மிகவும் முக்கியமான பல விடயங்களை சொல்லுகின்றார். ஆகவே பரிசுத்த வேதாகமத்திலே 3 முக்கியமான நபர்களை ஆட்கொண்டவர் இந்த கபிரியேல். சக்கரியா சந்தேகப்படுகின்ற போது இந்த கபிரியேல் வானதூதர் சொல்ல, நான் ஆண்டவர் முன்னிலையிலே இருக்கின்ற வானதூதர். மிகவும் முக்கியமான பதிவை அவர் சொல்வார், நான் ஆண்டவர் முன்னிலையிலே இருப்பவன். என்னுடைய வார்த்தையை நீ கேட்கவில்லையா? இந்த நடக்கும் வரை நீ வாய் பேசாமல் இருப்பாய் என்று சொல்லுவார். எனவே அன்புமிக்க சகோதரர்களே, மிகவும் முக்கியமான ஒரு வானதூதர் கபிரியேல். அவர் அன்னை மரியாளுக்கு மங்கள வார்த்தை சொல்லுவார். அன்னை மரியாளுக்கு மங்கள வார்த்தை சொல்லுகின்ற போது இயேசு என்று பெயரிடுவீர் அப்படின்னு சொல்லுவார். ஆண்டவர் இயேசுனுடைய பெயரை அறிமுகப்படுத்துகின்றார் கபிரியேல் வானதூதர். அதே கபிரியேல் வானதூதர் தான் சூசியப்பருக்கு கனவிலே தோன்றுகின்றார், சூசியப்பரை வழிநடத்துகின்றார், அன்னை மரியாளை ஏற்றுக்கொள்வதற்கு அவரை பலப்படுத்துகின்றார். இந்த கபிரியேல் வானதூதர் மிகவும் முக்கியமானவர். அடுத்தது அன்புமிக்க சகோதரங்களே, புனித மிக்கேல். திருவழிபாட்டிலே நாங்கள் பார்க்கிறோம், சாத்தான்களுக்குள்ளாம் தலைவராக இருப்பவன் லூசிபர். இந்த லூசிபரோடு போராடி இந்த உலகத்தை வெற்றி கொண்டவர் தான் இந்த மிக்கேல் என்று சொல்லப்படுகின்ற இந்த உன்னதமான இந்த வானதூதர். இவர் மிகவும் முக்கியமானவர். இவருடைய திருச்சுரூபத்தை நாங்கள் பார்க்கிற போது இவருடைய பாதத்திலே சாத்தானை அவர் மிதித்து கொண்டு இருப்பது போல நாங்கள் பார்க்கிறோம். இந்த உலகத்தினுடைய அத்தனை தீமைகளையும், இந்த உலகத்தினுடைய தீய சக்திகளையும், இந்த உலகத்திலே சாத்தான் செய்து கொண்டிருக்க ஒவ்வொரு காரியத்தையும் அவர் தவிடுபொடியாக்கி சாத்தானோடு போரிடுபவர் என்பதை நாங்கள் பார்க்கக்கூடும். அடுத்தது ரஃபாயேல். ரஃபாயேலை நாங்கள் தோபித்து நூலிலே பார்க்கிறோம். தோபித்து நூல் ஒரு அழகான நூல். தோபித்து, தோபியா, தோபியாஸ். இந்த தோபியா தந்தையாக இருக்கிறார், அவருக்கு பார்வை இல்லாமல் போகிறது. தோபித்துவுக்கு மனைவி சாரா. இந்த சாராவிடமிருந்து அத்தனை பேய்களையும் விரட்டி அடித்து சாராவை தோபித்துக்கு கொடுக்கின்றார். அதே போல தோபியாவுக்கு
கண் தெரியுமாறு, அவர் பார்வையற்றவராக மாறுகிறார். அதுக்கு பிற்பாடு அவருக்கு கண் தெரிய வைக்கின்றார். இதையெல்லாம் செய்கின்ற போது அவர் சொல்வார், நான் உன்னை வழிநடத்தி கொண்டு வந்து விட்டேன், இனிமேல் என்னுடைய வேலை முடிந்து விட்டது, நான் போகிறேன். இனிமேல் நீ இந்த உலகத்திலே சிறப்பாக வாழ முடியும். உனக்கு எதிரான தீமைகள் எல்லாவற்றையும் நான் உனக்காக இருந்து போரிட்டு அதை அழித்திருக்கிறேன். எனவே இனிமேல் நீ இந்த உலகத்திலே சிறப்பாக வாழ முடியும். அன்புமிக்க சகோதரங்களே, நன்மை செய்கின்ற ஒவ்வொரு மனிதனும் இந்த உலகத்திலே சிறப்பான புனிதர்களாக நாங்கள் இருக்கிறோம். இது இன்றைய நாளில் நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் இயேசுவை பொறுத்தமட்டில் அவர் சொல்வார், வானம் திறந்திருப்பதையும் கடவுளினுடைய தூதர்கள் மானிட மகன் மீது ஏறுவதையும் இறங்குவதையும் நீங்கள் காண்பீர்கள். அந்த வானம் திறந்திருப்பதுன்னு சொன்னால் இந்த மோட்சத்திலே ஏராளமாக இருப்பவர்கள் வானத்தூதர்கள். அந்த லட்சக்கணக்காக இருப்பார்கள், கோடிக்கணக்காக இருப்பார்கள். அவர்கள் எவ்வளவு அன்பானவர்களாக இருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு மனிதரையும் இந்த உலகத்திலே உன்னதமாக வழிநடத்தி கொண்டிருப்பவர்கள். அந்த வழிநடத்துகின்ற உன்னதமான அந்த தூதர்களுக்கெல்லாம் தலைமைத்துவ தூதர்களாக இருப்பவர்களாம் இந்த 3 தூதர்களும். ஏன் திருச்சபை இவர்களை நினைவு கூறுகிறது அப்படின்னு சொன்னால், இவர்கள் பரிசுத்த வேதாமத்திலே பெயர் சொல்லி அழைக்கப்பட்டவர்கள், பெயர் சொல்லி அவர்களை நாங்கள் பார்க்கிறோம். எனவே அன்புமிக்க சகோதரங்களே, இன்றைக்கு எங்களுக்கும் ஒரு அழைப்பு இருக்கிறது. என்ன அழைப்பு அப்படின்னு சொன்னால், நாங்கள் சரியானதை தேர்ந்து தெளிகின்ற ஒரு அழைப்பு. நாங்கள் பிழையானதை தேர்ந்து தெளிவதற்காக அல்ல, மாறாக சரியானதை தேர்ந்து அதன் மூலமாக எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் அமைத்து கொள்ள வேண்டும் என்று நாங்கள் இன்றைய நாளிலே நினைக்க வேண்டும். நாங்களும் வழிகாட்டிகள் தான். எப்படியான வழிகாட்டிகளாக நாங்கள் மாற முடியும்? நாங்கள் மற்றவர்களுக்கு நன்மை செய்கின்ற வழிகாட்டிகளாக இருக்க முடியும். நாங்கள் மற்றவர்களுக்கு நல்லதை சொல்லுகின்ற வழிகாட்டிகளாக இருக்க முடியும். எங்களுடைய நன்மைத்தனத்தில் இருந்து மற்றவர்களுக்கு நாங்கள் உதவி செய்கின்ற வழிகாட்டிகளாக இருக்க வேண்டும். என்னுடைய வார்த்தையும் வாழ்க்கையும் ஒரு சேர சென்று கொண்டிருக்க வேண்டும். ஏதோ நாங்கள் பேசுகிறோம், நாங்கள் போதிக்கிறோம், ஆனால் எங்களுடைய வாழ்க்கை வித்தியாசமாக இருந்தால் அதை மக்கள் கண்டு கொள்ளவே மாட்டார்கள். அன்புமிக்க சகோதரர்களே, ஒவ்வொரு கிறிஸ்தவனும் ஒவ்வொரு கிறிஸ்தவளும் இயேசுவை தன்னுடைய உள்ளத்திலே ஏந்தி எடுத்து பணியாற்ற நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறோம். எனவே இன்றைய நாளில் நாங்கள் சிந்திப்போம், இந்த காவல் தூதர்கள் எங்களோடு பயணிக்கிறார்கள் எதற்காக? எங்களுக்கு அருகிலே இருந்து கொண்டு நன்மையை விளங்குபடுத்துவதற்காக, எங்களுக்கு அருகிலே இருந்து கொண்டு சிறப்பான வழிகளை எங்களுக்கு சொல்லித் தருவதற்காக, எங்களுக்கு அருகிலே இருந்து கொண்டு நல்லவற்றை நாங்கள் பேச வேண்டும் என்றும் நல்லபடியாக நாங்கள் வாழ வேண்டும் என்றும் எங்களை வழிநடத்துகிறார்கள். அதுபோல் அன்புமிக்க சகோதரர்களே, நாங்களும் பெரியவர்களாக இருக்கலாம், ஆனால் நாங்களும் மற்றவர்களுக்கு வழி காட்டுபவர்களாக இருக்க வேண்டும். அது இன்றைக்கு எங்களிடமிருந்து ஆண்டவர் எதிர்பார்க்கின்ற மிகவும் முக்கியமான ஒரு விடயமாக இருக்கிறது. எனவே அன்புமிக்க சகோதரர்களே, இன்றைய நாளில் இந்த புனிதர்களை நோக்கி நாங்கள் மன்றாடுவோம். இந்த புனிதர்கள் எங்களுக்காக எப்போதுமே பரிந்து பேச வேண்டும் என்று சபிப்போம். என்றுமில்லாத அளவுக்கு இன்று பயங்கரமான நோயினுடைய தாக்கத்தினாலே மனிதர்கள் வேதனைப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். நாங்கள் எல்லாரும் அன்புமிக்க சகோதரர்களை தீமையின் அடிமைத்தனத்துக்குள்ளே சிக்கி தவித்து கொண்டு நோயினுடைய தாக்கத்திலே என்ன செய்வது என்று அறியாமல் தவித்து கொண்டிருக்கிற இந்த நேரத்திலே, இந்த பயங்கரமான நோயினுடைய தாக்கத்திலே இருந்தும் சாத்தானினுடைய இந்த காரியங்களை இருந்தும் இந்த புனிதர்கள் வல்லமையோடு மீட்க வேண்டும் என்றும் எங்களுக்கு அவர்கள் சிறப்பாக அவர்கள் பரிந்து பேச வேண்டும் என்றும் இந்த பலியூடாக நாங்கள் நிறைவாக சபிப்போம். அன்புமிக்க சகோதரங்களே, இன்றைய நாளிலே சிறப்பான கருத்துக்களுக்காக நாங்கள் சபிக்கின்றோம். அந்த கருத்துக்களையும் மனதிலே சுமப்போம். ஆண்டவருடைய வல்லமை எங்களோடும் எங்களுடைய குடும்பங்களோடும் இருக்க வேண்டும் என்று மன்றாடுவோம். குறிப்பாக தங்களுடைய சிறப்பான நாட்களை நினைவு கூறுகின்ற பிள்ளைகளையும் ஆண்டவர் நிறைவாக ஆசிர்வதிக்க வேண்டும் என்றும் சபிப்போம். மேலும் இந்த பயங்கரமான நோய் இந்த உலகத்தை விட நீக்கப்பட வேண்டும் என்றும், இந்த நோயினுடைய தாக்கத்தினாலே வேதனைப்பட்டு கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஆண்டவருடைய உடனிருப்பை அனுபவிக்க வேண்டும் என்றும் சபிப்போம். இந்த நேரத்திலே ஆண்டவர் தாம் இந்த பிள்ளைகளை தொட்டு குணமாக்க வேண்டும் என்றும், குறிப்பாக இந்த அதிதூதர்களினுடைய பரிந்துரை நிறைவாக இருக்க வேண்டும் என்றும் சபிப்போம். இரக்கத்தினூற்றாய் ஆண்டவரே, பிள்ளைகளுக்குரிய பாச உணர்வோடும் தியாக உள்ளத்தோடும் உம்மிடம் சமர்ப்பித்திருக்கின்ற எங்கள் வேண்டுதல்கள் அனைத்திற்கும் கனிவாய் செவிசாய் தரலும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
சகோதர சகோதரிகள், என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பலை எல்லாம் வல்ல தந்தையாய் இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, புகழ்ச்சி பலியை உமக்கு ஒப்புக் கொடுத்து உம்மை பணிந்து வேண்டுகிறோம். வான தூதர்களின் பணியால் மாண்புக்குரிய உமது திருமுன் கொண்டு வரப்பட்ட இந்த காணிக்கை உமக்கு ஏற்புடையதாகவும் எங்கள் மீட்புக்கும் பயன் உள்ளதாகவும் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம்முடைய முதன்மை வான தூதர்கள் வழியாக உமது புகழ் குறைவன்றி பறைசாற்றப்படுகின்றது. ஏனெனில் உம் படைப்புகளாகிய வான தூதர்கள் பெறுகின்ற புகழ் எல்லாம் உமது மாட்சியையும் மாண்பையும் மேன்மைப்படுத்த உம்மிடமே வந்து சேருகின்றது. அவர்கள் பல்வேறு அணிகளால் அலங்கரிக்கப்பட்டு சிறந்து விளங்குவதால் நீர் அளவு கிடைந்த மாண்புடையவர் எனவும் அனைத்திற்கும் மேலானவர் எனவும் எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக காட்டுகிறீர். அவர் வழியாகவே வான தூதரின் பெரும் திரள் உமது மாண்பை கொண்டாடுகின்றது. அவர்களோடு நாங்களும் அக்களித்து உம்மை தொழுது வணங்கி ஒரே குரலாய் புகழ்ந்து பாடி சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படிகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் அது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இந்த காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் வேண்டுகிறோம். இவ்வாறுங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம்முடைய சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்து அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம்முடைய சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருவள உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் மீட்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுன்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டு எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குள்ள எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரை உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்களுடைய திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜஸ்டின் ஞான பிரகாசம், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்களுடைய சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுகோலிக்குள்ளே ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், என்று நாங்கள் சிறப்பாக நினைவு கூறுகின்ற அதித்தூதர்கள், மேலும் இவ்வுலகிலே உமக்கு வந்தவராயிருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்விலை பங்கு கொள்ளும் தகுதி பெற்றுவோம். திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக
உம்மை புகழ்ந்தேத்தும் வரம் அருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கே உரியதே. ஆண்டவர் இயேசுனுடைய வல்லமை நினைப்போம். அவருடைய ஆசீர்வாதம் எங்களோடும் எங்களுடைய குடும்பங்களோடும் நிறைவான விதத்திலே இருக்க ஆண்டவர் இயேசு எங்களுக்கு கற்றுத்தந்த செபத்தை சொல்லி மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை, தீமையானத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளோமை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலே இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரம்பத்துக்காகவும் எமிழ்ப்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்களுடைய பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியை ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவனுடைய அன்பையும் அமைதியையும் பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகத்தினுடைய பாவங்கள் எல்லாவற்றையும் போக்குகின்றவர். இந்த திருச்சமரியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியலும் எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவனுடைய
ஆண்டவரே, என் முழு இதயத்துடன் உமக்கு புகழ் சாற்றுவேன். வானதூதர்கள் முன்னிலையில் உமக்கு பண் இசைப்பேன். நன்றி கூறி மன்றாடுவோம். ஆண்டவரே, விண்ணக உணவால் ஊட்டம் பெற்ற நாங்கள் உம்மை பணிந்து வேண்டுகிறோம். அதனால் இந்த உணவின் ஆற்றலால் வலிமை பெற்ற நாங்கள் வானதூதர்களின் உண்மையான பாதுகாப்பால் மீட்பின் பாதையில் துணிவுடன் முன்னேறிச் செல்லுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமென். கிறிஸ்துவின் அன்பிலும் அமைதியிலும் சென்று வாழுங்கள். இறைவனுக்கு நன்றி.